அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு நடிவினா பார்க்க போறோம். என்ன நடிவினா அப்படின்னா சிவாஜி கணேசன் அவருடைய நடிவினா. சரியா? அதாவது சிவாஜி கணேசனை பார்த்த உடனே சுள்ளிக்காடு பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணாரு, அவருடைய அந்த மலையாள கவிஞர் எந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கேள்வியை தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இப்போவே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னால் எவ்வளோ முடியும் எவ்வளோ ஸ்பீடாக வந்து நல்லா குயிக்காக நான் சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ குயிக்காக சொல்லித்தரேன். ஸோ உங்களுடைய டைமை நான் சேவ் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. கேள்விகள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இவர் தான் பார்த்தோன்னா பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலையாள கவிஞர். என்ன கவிஞர்? ஒரு மலையாள கவிஞர். இவர் வந்து மலையாளத்தில் எழுதக்கூடிய கவிதைகளை நம்மளுடைய சிதம்பர நினைவுகள் அப்படின்ற பெயரில் பார்த்தீங்கன்னா கேவி சைலஜா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மொழிபெயர்த்திருப்பாங்க. அந்த புக்கு வந்து விற்கிறாங்க. இப்பயுமே நீங்கள் போய் கூகுளில் சிதம்பர நினைவுகள்னு போட்டிங்கன்னா அந்த புக்கு வரும். சரிங்களா? வாங்கி படிக்க முடியும். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு. இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளி. சரிங்களா? இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருக்காருல்ல, அவர் நேரில் மீட் பண்ணுறாரு. ஸோ நேரில் மீட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எப்படி இருந்துச்சு, அவரை பார்க்கும்போது எப்படி ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு, அது எல்லாத்த பற்றி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அழகாக ஒரு கட்டுரை மாதிரி இயற்றிருக்காரு. ஸோ அது என்ன மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த கேள்வி நம்ம என்ன பண்ணிட்டு போயிருக்கணும் அப்படின்னா படிச்சுட்டு போயிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கதையாக சொல்லித்தரேன். மீதி இருக்கக்கூடியது என்ன பண்ணுங்க அப்படின்னா டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, கவனிங்க. நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்திரன் நினைவலைகளை நயத்துடன் புலப்படுத்துக. பசங்களா கொஷினை வேற மாதிரி கூட கேட்கலாம், கொஷினை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கூட கேட்கலாம். கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்ப சிவாஜி கணேசனை பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு பார்த்த போது நினைவலைகளை புலப்படுத்துக. ஸோ அந்த மாதிரி கொஷின் எப்படி வேணா ட்விஸ்ட் பண்ணலாம். எப்படி ட்விஸ்ட் பண்ணலாம் ஆன்சர் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்திரனுடைய நினைவலைகளை நயத்துடன் புலப்படுத்துக. அதாவது சுள்ளிக்காடு பாலச்சந்திரன் இவர் இருக்காருல்ல, இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர். கூலி வேலை அப்படின்னா மூட்டை தூக்குனாரா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த மைக் எடுத்துட்டு என்ன பண்ணுவாராம், தெருவா மார்க்கெட்டிங் பண்றது. மார்க்கெட்டிங் மீன்ஸ் என்ன அப்படின்னா அதாவது மைக் எடுத்துட்டு என்ன பண்ணுவாரா, இந்த மாதிரி வந்து இன்னைக்கு நடிகர் திலகத்தின் அவருடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு, கண்டிப்பா வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க, படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஆக்டோ ரிக்ஷால இந்த மாதிரி விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு பையன். ஆனா அதே 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா மலையாள கவிஞரா மாறி இருப்பார். சரியா? யார் அப்படின்னா பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு. அதாவது சுள்ளிக்காடு பாலச்சந்திரன் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர். திரையரங்கத்துல வெளியாகக்கூடிய திரைப்படத்தை ஆட்டோ ரிக்ஷால விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு பையன். ஆனா அதே 30 வருஷம் அடுத்த 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்காரு, ஒரு மலையாள கவிஞரா மாறி இருக்கிறாரு. ஸோ 20 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தோன்னா கேரளாவினுடைய வீதிகள்ல குரல் விற்று பிழைத்த பையன். குரல் விற்று அப்படின்னா அந்த மாதிரி பேசி இந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அதன் மூலியமா வளர்ந்த பையன் தான் யாரு அப்படின்னா நம்மளுடைய பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு. ஆனா இன்னைக்கு சிவாஜி கணேசனுடைய வீட்டுல உணவு அருந்தக்கூடிய அற்புத நிகழ்வு நடக்குது. சரி பாருங்க எப்படி ட்விஸ்ட் இருக்குன்னு பாருங்க. ஸோ என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தது, இன்னைக்கு பார்த்தோன்னா அப்படியே வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிகழ்ந்திருக்கு. ஸோ சிவாஜியும் மோகன்லாலும் ஆக்சுவலாக என்ன நடக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவாஜி கணேசனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் மாதிரி வந்து நடிக்க முடியாது. ஒரு கண்ணில் அழுதுகிட்டு ஒரு கண்ணில் சிரிப்பார். அதெல்லாம் வந்து பிரமிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நடிக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சிவாஜி கணேசன். ஸோ சிவாஜி கணேசனை பார்த்து மலையாளத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மலையாள மூவி ஒன்று எடுக்கலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணுறாங்க. மோகன்லால் அண்ட் சிவாஜி கணேசனை வச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவாஜி கணேசன் வந்து கேட்குறான், ஐயா நீங்கள் வந்து மலையாளத்தில் வந்து ராவணனுடைய வேடத்தில் ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பின்னாடி என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை மறுத்துருவார். ஏன் மறுக்கிறார் அப்படின்னா அவருக்கு மலையாளம் தெரியாது, வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி மறுத்துருவார். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிவாஜியும் மோகன்லாலும் 1955 பார்த்தீங்கன்னா விபிகே மேன் அவருடைய படத்துல சிவாஜியும் மோகன்லாலும் நடிக்க சம்மதிக்கிறாங்க. ஸோ அந்த படத்தினுடைய டைரக்டரா யார் இருக்கா அப்படின்னா ராஜுநாத் இருக்காரு. ஜான் பால் என்பவர் திரைக்கதை படம் பற்றி பேச நடிகர் திலகத்தினுடைய வீட்டுக்கு போறாங்க. ஸோ இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு எப்பயுமே ஒரு டைரக்டர் இருக்காங்க அப்படின்னா ஒரு படம் எடுக்க போறாங்க அப்படின்னா அந்த ஆக்டர்ஸ்ட போய் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இதான்ப்பா கதை, அந்த மாதிரி தான் படம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க, அந்த படத்தினுடைய டைரக்டர் இருக்கக்கூடிய ராஜுநாத், திரைக்கதை ஜான் பால் என்ன பண்றாங்க, இவங்கெல்லாம் போயிட்டு உடைய சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு போறாங்க. சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போகும்போது அந்த வீட்டினுடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒரு நாள் சிவாஜியினுடைய அது வீடு கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஆக்டர் இருக்காங்க அப்படின்னா
நல்லா கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க. ஸோ அவங்களுடைய வீடு வேற மாதிரி தான் இருக்கும். அது வீடு கிடையாது, ஒரு அரண்மனை. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ கதவுலலாம் பார்த்தீங்கன்னா அழகிய வேலைப்பாடுகள் எந்த அளவுக்கு பிரமிப்பா இருக்குமோ அந்த அளவுக்கு பிரமிப்பா இருக்கு. ஸோ தங்கத்தால வைத்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள், 2 யானை தந்தங்கள் இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. அதுவும் தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யானை தந்தங்கள் இருக்குது, அது கோல்டுல இருக்கு. ஸோ மாடிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஏறும்போது கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் முறுக்கு மீசையில் இருக்கிற மாதிரி தோற்றத்தில் யார் இருக்கா, சிவாஜி கணேசனுடைய போட்டோ இருக்கு. ஸோ அவர் நிறைய படம் நடிச்சிருக்காருல்ல, ஸோ அது மாதிரி இந்த போட்டோஸ் எல்லாம் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ மாடிக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனுடைய கம்பீர தோற்றத்தில் சிவாஜி, அடுத்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி, அது சிவாஜி என்ன பண்றாரு, சிவாஜி கணேசன் சத்ரபதி சிவாஜியினுடைய தோட்டத்துல, வீரபாண்டிய கட்டபொம்மன் தோட்டத்துல இருக்கிறாரு. இன்னொரு புறத்துல பிரெஞ்சு கவர்மெண்ட் கொடுத்த செவாலியர் விருது அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ சிவாஜியினுடைய வரவேற்பு, சிவாஜி என்ன பண்றாரு, வரவேற்கிறாரு, வாங்க 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 அப்படின்னு. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ரசித்தபடி, மாடியில ரசித்தபடி என்ன பண்றாங்க, மாம்பழச்சாறு, அதாவது வந்து ஒரு மேங்கோ ஜூஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. அதை எடுத்து குடிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மேல போறாங்க. அப்ப அங்க பார்த்தோன்னா சிங்க நடை நடந்து வரா மாதிரி, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு, அவர் நடந்து வராரு. அவர் தான் யாரு அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்கள். பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா, நேர்கொண்ட பார்வை, துணிச்சலான ஒரு முகம், நிமிர்ந்த அந்த அந்த போஸ்டர், நெஞ்சு நிமிர்த்திக்கிட்டு இருக்கிறது, நல்லா நடக்கிறது, அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பரா இருக்கிறாரு பார்க்கறதுக்கு. ராஜராஜ சோழனை பார்த்து அவர் கால் துட்டு வணங்கணும், அவருடைய கால் துட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் வணங்குறாங்க. பதிலுக்கு என்ன பண்றாரு, ஆசீர்வாதம் செய்யறாரு, நல்லா இருங்க நல்லா இருங்க அப்படின்னு ஆசீர்வாதம் செய்யறாரு. ஸோ உட்கார சொல்றாரு. ராஜீவ்நாத்தும் ஜான் பாலும் சிவாஜி கதாபாத்திரம் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சிவாஜியினுடைய அங்க அசைவுகள். ஸோ இப்போ நம்மளே வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் யாரோ ஒருத்தவங்க இருக்கலாம், சூர்யா, விஜய், அஜித், உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க நேரில் பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி பார்ப்பீங்க, அப்படியே மெய்மறந்து பார்க்க மாட்டோம், பிரமிப்பா இருக்கும். நம்ம இவ்வளோ நாளாக ஸ்க்ரீனில் பார்த்தோம், நேரில் பார்க்குறோம்டா அப்படின்ற மாதிரி பிரமிப்பா இருக்காது. ஸோ அந்த மாதிரி பிரமிப்பா பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது அவருடைய புருவ அசைவு, கண் நோக்கு, முக அபிநயம், உதடு, கை விரல், அதனுடைய செயல்பாடெல்லாம் பாக்குறாங்க. எப்பா என்னவா அப்படி இருக்கிறாரு அவரு அப்படின்ற மாதிரி. சோ பாலச்சந்திரன் என்ன பண்றாரு அப்படின்னா மெய்மறந்து போய் பாக்குறாரு. அவருடைய கண்கள்ல பார்த்தனா ஒரு காளிதாசன், ருத்ரன், கர்ணன், பாரதி, வீரபாண்டிய கட்டபொம்மன், ராஜராஜ சோழன், இன்னும் பிற கதாபாத்திரங்கள்ல சிவாஜியோடைய கண்கள்ல மிளிர்றாரு. சிவாஜி அவருடைய கண்கள்ல சிவாஜி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இவர் இமேஜினேஷன் பண்ணிக்கிறாரு. யாரு, பாலச்சந்திரன் சொல்லிக்காடு. சோ சிவாஜி விசாரிக்கிறாரு, ஆமா இந்த இங்க இருக்கிறாரு அவர் யாரு, ஆக்சுவலா அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கப்போ சுள்ளிக்காடு பாலச்சந்திரன் யாரு அப்படின்னு சிவாஜி கணேசன் அவளுக்கு தெரியாது. அப்ப அதனால கேஷுவலா கேட்கிறாரு, யார் இவரு, முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. அப்ப ஜான் பால், ராஜ்நாத் சொல்றாங்க, சார் இவங்கதான் சார் வந்து நம்முடைய மலையாள கவிஞர் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்றாரு, கையெடுத்து கும்பிடுறாரு. அவங்களும் கையெடுத்து கும்பிடுறாரு, இவங்களும் கையெடுத்து கும்பிடுறாங்க. ஒரு வெல்கம் நிகழுது. சோ ராஜ்நாத்ல பாலச்சந்திரனை காட்டி இந்த பையன் யாரு அப்படின்னு சிவாஜி கேட்கும்போது மலையாள கவிஞன் சுள்ளிக்காடு பாலச்சந்திரன் சிவாஜி பாலச்சந்திரனை பார்த்து வணக்கம் என்றார், எங்களை உள்ளே வர அழைத்தார். சிவாஜியினுடைய புகைப்படங்கள். ஸோ சிவாஜியினுடைய புகைப்படங்கள் பாருங்க. ஆக்சுவலா விழுப்புரத்துல ஒரு ஏழையா பிறந்தவர் தான் யார் அப்படின்னா சிவாஜி கணேசன். 5 வயசுலேயே நாடக கம்பெனியில சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சார். 5 வயசுல நம்ம விளையாண்டுகிட்டு இருப்போம், ஆனா 5 வயசுல நடிக்க ஆரம்பிச்சார். அந்த அளவுக்கு பசி, வறுமை, கொடுமை எல்லாமே இருந்திருக்கு. ஸோ அண்ணாதுரையினுடைய சத்ரபதி சிவாஜியாக நடித்ததன் காரணமாக, அண்ணாதுரையினுடைய சத்ரபதி சிவாஜி நடித்ததன் காரணமாக அவருக்கு பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு பிறகு வெற்றியாளரான சிவாஜி. வீரபாண்டிய கட்டபொம்மனால் உலக பிரசித்தி பெற்றார். யாரால உலக பிரசித்தி பெற்றிருக்காரு, வீரபாண்டிய கட்டபொம்மனால உலக பிரசித்தி பெற்றிருக்காரு. எகிப்தினுடைய முன்னாள் அதிபராக இருக்கக்கூடிய நாசர் முதல் ராஜ் நபூர் வரை அவருடைய முன்னோடிகளோட சிவாஜி எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அப்படின்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. சரிங்களா? சோ சிவாஜி ராஜ்நாத்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு, சிவாஜியிடம் கட்டபொம்மன் வசனம் ஞாபகம் இருக்கா, நீங்க வந்து எங்களுக்காக கொஞ்சம் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய டயலாக் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, அப்படியே கொஞ்சம் மெருக்கேத்திக்கிட்டு அந்த மாதிரி வந்து டயலாக் ஆரம்பிக்கிறார். ஏற்பிடித்தாயா அல்லது களை வெட்டினாயா, மாமனா மச்சானா, மானங்கெட்டவனே அப்படின்னு என்ன பண்றது, டேய் உங்களை யாரும் சொல்லடா, அந்த டயலாக் சொல்றேன் சரியா. சோ மாமனா மச்சானா மானங்கெட்டவனே அப்படின்னு என்ன பண்றாரு, சிங்க கர்ஜனை செய்யறாரு சிவாஜி. ஸோ எல்லாரும் மெய் மறந்து போய் பாக்குறாங்க, அப்பா என்னப்பா அப்படி பேசிட்டு இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்றாரு, சிவாஜி அடுத்து கேள்வி கேட்கிறாரு, ஆமா எங்களுடைய தமிழ்ல இந்த மாதிரிலாம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் இருக்காங்க, உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் கவியர்லாம் கிடையாதா, கவிலாம் கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ராஜ்நாத்தும் ஜான் பாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய மலையாள கவிஞராக இருக்கக்கூடிய நம்மளுடைய பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு ஒரு டயலாக் எடுத்துட்டு சொல்றாங்க, ராவணனுடைய வேடத்துல மாறுறாரு. சோ மலையாளத்தில் சரித்திர புராணம் நாடகங்கள் இல்லையா என்றார் சிவாஜி, இருக்கிறது என்றனர். உடனே ராஜ்நாத் பாலச்சந்திரனை ராவணனுடைய வசனத்தை சொல்றாங்க, சிவாஜியை வணங்கி ராவணனாக மாறினார் பாலச்சந்திரன். எப்படி பாடுறாரு பாருங்க, இலங்கையில் போர்கொடிகள் பறக்கட்டும், நானே வெல்வேன் நானே வெல்வேன் அப்படின்னு என்ன பண்றாரு, டயலாக்லாம் விடுறாரு. ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கே ஆச்சரியமா இருக்கு, ராவண வேடத்துல நீங்க சிவாஜி நீங்க நடிச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றது, எனக்கு மலையாளம் தெரியாது, எனக்கு வயசும் ஆயிடுச்சு,
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சு புறப்படும் போது வாசல் வரை வந்து வழி அனுப்பிய அந்த தம்பதிகளை பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுதான் இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த நெடுவினா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நெடுவினாடா, கண்டிப்பா படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் தம்ப்நெயில்ல கூட சிவாஜி கணேசன் நெடுவினா அப்படின்னு கூட போடுறேன், கண்டிப்பா படிங்க. சரியா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.